வணக்கம் நண்பர்களே. மதுரை ஆதீனம் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. காரணம், சென்னையிலிருந்து ஒரு ஸ்பெஷல் டீம், சைபர் கிரைம் டீம் ஒரு பெண் அதிகாரி தலைமையில் வந்திருக்கிறது. அந்த விசாரணை செய்யக்கூடிய அறையில் அவர் இப்போது மருத்துவ அறுவை சிகிச்சை செய்திருக்கிறார் என்பதால் அவர் என்ன சொல்லியிருக்கிறார், எனக்கு சில ஆவணங்களை எடுத்து கொடுக்கவும், என்ன நான் சொல்வதை சில இடத்தில், ஏன்னா வயசானவர் இல்லையா, கொஞ்சம் இதாக தடுமாறினான்னு எடுத்து சொல்லவும், அந்த மடத்தை சேர்ந்த ஒருவர் என்னுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை கொடுத்துருக்கார். ஆனால் காவலர்கள் விடலை. இந்த இடம் தான் ரொம்ப குறிப்பாக கவனிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா என்ன சொல்ல வந்தார்கள், யார், சென்னையிலிருந்து வந்த சைபர் கிரைம் போலீஸார் என்ன சொல்ல வந்தார்கள், விசாரிக்க வந்ததாக தெரியவில்லை. ஏதோ ஒரு செய்தி சொல்ல வந்திருக்கிறார்கள். அந்த செய்தியை சொல்லும் பொழுது வழக்கறிஞர்கள் கூட அந்த மதுரை ஆதீனத்துக்கு கூட அனுமதிக்கப்படலை. நான் அறிந்த வரையில், நான் வழக்கறிஞர் அல்ல, சட்ட வல்லுநர் அல்ல, ஆனால் நான் அறிந்த வரையில் ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் விசாரிக்கப்படும் பொழுது வழக்கறிஞர் கூட இருக்கலாம். எந்த கேள்விக்கெல்லாம் பதில் தேவை நான் சொல்ல அவசியமில்லை என்று, அதாவது குற்றச்சாட்டிற்கு அப்பாற்பட்டு நான் எந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல விரும்பவில்லை என்று அவர் நினைக்கிறாரோ தைரியமாக கூறலாம், சட்டம் சொல்கிறது. ஆனால் அவர் கூட வழக்கறிஞருக்கு அனுமதிச்சிருக்கணும். அட்லீஸ்ட் அவருடைய உதவியாளரை அனுமதித்திருக்க வேண்டும். இரண்டும் இல்லை. அப்போ என்ன நடக்குது, திரைமறைவில் வேறு ஏதோ சதி நடக்கிறது. ஒருவேளை இவரை சிறை வைக்க வேண்டும், சிறைச்சாலைக்கு அனுப்பாவிட்டாலும் மதுரை ஆதீன மடமே சிறைச்சாலையாக மாற்றி அங்கேயே காவலர்களை குவித்து அவர் வீட்டு சிறையில் வைக்கப்படலாம். அவ்வாறு, இதெல்லாம் என்னுடைய யூகம்தான், அப்படி செய்தால் திமுக அப்படி செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது என்று கேட்டால், இந்த சைவ ஆதீன மடங்கள் எல்லாம் குறிப்பிட்ட ஒரு சாதியை சேர்ந்த, அதனுடைய உட்பிரிவுகளை சேர்ந்தவர்களுக்கு மிக புனிதமான இடமாக கருதப்படுகிறது. இதன் மூலமாக சைவ ஆதீன மட தலைவர்களை மறைமுகமாக மிரட்டும் மேலையும் இந்த சாதிய ஓட்டுகளை பெறவும் இந்த அரசு முயற்சிக்கிறதோ என்ற அச்சம், என்ற சந்தேகம் அந்த குறிப்பிட்ட மக்களுக்கு ஏற்படும். இது போன்ற ஒரு சந்தேகம் எழுந்தாலே அவர் வாக்குகளை இழந்து விடுவார்கள். ஆக இதற்கு பின்னால் மதுரை ஆதீனம் செய்தது ஒன்றும் பெரிய சென்னையிலேருந்து டீம் விசாரிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் விசாரிக்கிறார்கள் என்றால் இதன் பின்னால் ஏதோ ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது இந்த அரசிற்கு. ஆனால் கவனமாக கையாளுங்கள்.